இந்த ஒரு விலை உயர்ந்த காரை நம்ம இந்தியாவில் ஒரு ஆள் வச்சுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த காரை வாங்கியிருக்காங்க, எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, அந்த காரோட ஸ்பெஷாலிட்டிலாம் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காரை நம்ம இந்தியா நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் நீட்டா அம்பானி தான் வந்துட்டு இந்த ஒரு காரை வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காசை, அதாவது காசை அவங்க காசாகவே பார்க்க மாட்டாங்க போல். ஏன்னா அவங்க செலவழிக்கிறது ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஆனந்த் அம்பானி பையன் கல்யாணத்தில் அவ்வளோ கோடி ரூபா 1200 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஆள் போகிறதுக்கு மட்டும் இந்த காரை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த காரோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கே வந்து பார்த்தோம்னா தலை சுற்றிடுவோம். அந்தளவுக்கு ஒரு மிக மிக விலை உயர்ந்த காராக வந்துட்டு இது இருக்குது. ரொம்ப ஒரு ஆடம்பரமான காராகவும் இது வந்துட்டு இருக்குது. இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல கார்கள் வச்சுருந்தாலும் இவங்களுக்கு மிகவும் பிடிச்ச கார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி A9 கெமிலியன் அப்படின்ற இந்த ஒரு காரை தான் வந்துட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கியிருக்காங்க. இந்த காரோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு ஆடி A9 ஹேமலியன் அப்படின்ற ஒரு காரை வந்துட்டு நிட்டா அம்பானி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு இந்த காரை வாங்கியிருக்காங்க. இந்த காரை வந்துட்டு எந்த நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த பிரபல டிசைனரான டேனியல் கர்சி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு காரை அழகாக வந்துட்டு மாடுலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்பீடு மற்றும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காரில் வந்து 4 லிட்டர் V8 என்ஜின் வந்துட்டு பொருத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் 600 குதிரையோட பவர் வந்துட்டு இந்த காரில் இருக்குது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 கதவுல மட்டும்தான் இந்த கார் கொண்டிருக்கு. இந்த காரோட மீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5 மீட்டர் மட்டும்தான் இந்த கார் இருக்குது. இது மட்டும் மிக சிறப்பான அம்சம் கிடையாது. இன்னொரு அம்சம் வந்துட்டு ஒன்று இருக்குது. அதுவே தன்னைத்தானே நிறத்தை மாற்றி கொடுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை அழுத்துவதன் மூலமாக அதனோட நிறத்தையே மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றதையும் இந்த ஒரு தெளிவான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு காரை பற்றின மிக அற்புதமாக பார்த்தோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிட்டா அம்பானியோட மிக எக்ஸ்பென்சிவான ஒரு காராக இன்ன வரைக்கும் பேசப்பட்டு வருகிறது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.